வணக்கம் வணக்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் 11, அதாவது குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 200 கொஸ்டின் தான். ஆனால் 166 பேஜில் எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக தான் இருக்கும். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ரெண்டுமே கலந்து தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதில் வந்து மேக்ஸ் கொஸ்டின் வந்து கொஸ்டின் கொடுத்துருப்போம், ஆனா நம்பர் இருக்காது, ஸ்டேட்மெண்ட்ல வந்து இருக்கும். அதுவும் மென்சுரேஷன் அளவியல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா 2Dயா இருக்கட்டும் 3Dயா இருக்கட்டும், கான்செப்ட் தான். மேக்ஸே கான்செப்ட். இப்படின்னா என்ன இப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்து அதுவும் ஸ்டேட்மெண்டா, மேக்ஸையே வந்து ஸ்டேட்மெண்டா பார்த்துருக்கீங்களா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில முயற்சிகள் எடுத்திருக்கோம். அந்த மேக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏன் சார் இப்படி எல்லாம் கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இது வரைக்கும் நான் சொல்றேன், டிஎன்பிஎஸ்சியில அதுவும் குரூப் 2 லெவல்ல, ஏன்னா குரூப் 1க்கு நம்ம போயிடணும். மேக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே. ஸோ அப்போ குரூப் 1 லெவலுக்கே நம்ம இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடணும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா இருந்தாலும் கான்செப்ட் வைஸ், ஏன்னா இவன் டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ கான்செப்ட் வைஸ் இறங்கிட்டான் எல்லாத்துலயுமே. குரூப் 4க்கு அப்படி கேட்கறான்னா குரூப் 1க்கு நம்ம அந்த அளவுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அதனால நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க கொஸ்டின் வேணா பாருங்களேன், அந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே என்ன சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நாம வந்து இதுதான் கான்செப்ட் டாபிக் நம்ம வந்து கொடுத்துட்டோம். டாபிக்ல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அப்புறம் ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருக்கோம், ரீசனிங் கொடுத்துருக்கோம். இதுல இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இது ரெண்டையும் சேர்த்து ஐஎன்எம்மையும் சேர்த்து 160 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ் மட்டும் நாங்க மேக்ஸ் ரீசனிங் மட்டும் 40 கேள்வி கொடுத்துருக்கோம்ப்பா. இதுல ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பக்கத்துக்கு இருக்கும். ஸோ நான் கடைசி போயிடுறேன். கடைசி ஒரு 40 கொஸ்டின் தான் வந்து மேக்ஸ் கொஸ்டின். இது வந்து கவர்மெண்ட்ல கொடுத்த ஒரு மெட்டீரியல், அதுல இருந்து நாங்க கொஸ்டினை அப்படியே எடுக்கல, மாத்தி எடுக்கிறோம். நாங்க பாட்டுக்கு இது எங்களோட ஒரிஜினல் அப்படிலாம் நான் சொல்ல வரல. கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, இந்த டைப்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இது வந்து தமிழ்நாடு கரியர் சர்வீஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். நாங்க அப்படியே எடுத்து கொடுக்கல, சேஞ்ச். இங்க பாருங்க, கவர்மெண்ட்ல இந்த மாதிரி கரியர் சர்வீஸ்ல இப்படி எல்லாம் கொஸ்டின் இருக்காது. நாங்க அதை வந்து ஸ்டேட்மெண்டா மாத்திருக்கோம் பாருங்க, 1 2 3ன்னு மாத்தி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்த இதெல்லாம் இதுவும் வந்து கரியர் சர்வீஸோடது தான். ஆனா அதை நாங்க சேஞ்ச் பண்றோம். நாங்க உண்மைன்னு ஒத்துக்கணும். நாங்க இதெல்லாம் இந்த டப்பாலாம் போட்டு டைஸ் எல்லாம் நாங்க தான் கண்டு வந்ததெல்லாம் நாங்க சொல்ல வரல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாதது இல்ல. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு சில கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் நாங்க கான்செப்டா வச்சோம். ஒரு 5 இல்லைன்னா 6 கொஸ்டின். நீங்க பாருங்க, இந்த இது பாருங்க, சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த கேள்வி பாருங்களேன், இந்த இந்த கேள்வி வந்து உங்களுக்கே வந்து ஒரு இதா இருக்கும். நம்பரே கொடுக்க 163வது கேள்வி. உங்களுக்கே புரியுதா என்ன எந்த அளவுக்கு டெப்தா நாங்க கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? திஸ் இஸ் கற்பது ஏஎஸ். இந்த டெப்த்னஸ் வந்து நீங்க வேற ஏதாவது யூடியூப் சேனல்லையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஈவன் ஒரு நல்ல அகாடமில கூட உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குமா, கிடைப்பாங்களா, தருவாங்களான்னா டவுட் தான். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நல்லா படிங்க. இதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா தான் உங்களால வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போக முடியும். ஓகே, குரூப் 2 எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது, சார் நீங்க சொன்ன அந்த கொஸ்டின் ஃபார்மேட்ல வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நாங்க கொடுத்ததெல்லாம் கேள்வியா வரும்னு சொல்ல வரல, புரிஞ்சுக்கோங்க. நாங்க வழிகாட்டுதல் பண்றோம். அந்த வழிகாட்டுதலின் படி 28ஆம் தேதி நடக்க போற, செப்டம்பர் 28 நடக்க போற அந்த எக்ஸாம்ல நீங்க போய் உட்காரும் போது அந்த வழியில் நாங்கள் உங்களை வந்து வழிகாட்டிய வழியில் கேள்விகள் இருக்கும், அமைந்திருக்கும். அதை நீங்க கையாளும் போது சுலபமாகவே மற்ற ஸ்டூடெண்ட்டை விட, மற்ற அஸ்பரண்ட்டை விட ஈஸியா நீங்க உள்ளக்குள்ள போயிடலாம், கட் ஆஃப் ஜோனுக்குள்ள போயிடலாம். அதுதான் நாங்க சொல்ல வர்றோம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை நல்லா பண்ணுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20, அதாவது ஒரு 9 டெஸ்ட் இருக்கு. மொத்தம் 20 டெஸ்ட் பக்கத்துல சொல்லியிருக்கோம். 9 டெஸ்ட் இருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.